மிக அற்புதமான பதிவு என்னன்னா, நம்ம மகாகுருநாதர் கொங்கண சித்தரை பற்றி பார்க்கலாம். இவரோட பூஜை முறைகள் செய்யறதுனால நம்மளோட வாழ்க்கையில என்ன வெற்றிகள் அடைய முடியும், என்ன நம்ம மாற்றங்களை உணர முடியும், நம்மளுக்கு தேவையான வழிகாட்டுதலை மகாகுருநாதர் என்ன செஞ்சு கொடுக்குறாரு அப்படிங்கிற முறையை பார்க்க போகிறோம். இவர் மகாசக்தி படைத்தவர். அஷ்டமா சித்திகளிலிருந்து ரசவாதத்திலிருந்து இது போன்ற கை தேர்ந்தவர். இது சாதாரணமாக அவரோட பாதத்தில் போய் சரணடைஞ்சிறதே பெரிய விஷயம். இவரோட திருவுருவ போட்டோவை கடைகளில் வாங்கிக்கோங்க. இது நல்லா சுத்தப்படுத்திட்டு ஒரு மாம்பலகை மேலே வச்சு, கீழே விரிப்பில் மாம்பலகைக்கு மேலே ஒரு விரிப்பு, சிகப்பு கலர் விரிப்பு வச்சு, அந்த சிகப்பு கலர் விரிப்பு மேலே இவரோட போட்டோஸ் வச்சு, அவருக்கு தேவையான பூக்கள், வில்வ மலர், அல்லி, மல்லிகைப்பூவு, இது மோதி வாசனை திரவியங்கள் நிறைந்த பூக்கள், அரளியிலே செவ்வரளி மிக மிக அற்புத பலன் தரும். இது போன்ற இவருக்கு பிடித்தமான இந்த மலர்களை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணி இவருக்கு நெய்வேத்தியங்கள் படைக்கணும். என்னன்னா, தயிர் சாதம், கற்கண்டு வச்சு படைக்கலாம், பழங்கள் வச்சு படைக்கலாம். இது போன்ற இவருக்கு நெய்வேத்தியங்கள் படைக்கணும். தூய்மையா ஒரு நெய் விளக்கி ஏற்றுக்கணும். ஏன்னா இவரு தனத்தை ஈர்க்கக்கூடியவர், பணத்தை வசியம் பண்ணி கொடுக்கக்கூடியவர். இவர் தான் நம்மளோட ரசவாதத்தில் மிக சிறந்தவர், சிறந்து விளங்கியிருக்கார். நிறைய தங்கத்தை இவரே செஞ்சு மக்களுக்கு இது போன்ற பலன் தந்திருக்காரு. இவர் நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதி பகவானோட பாதத்தில் ஜீவசமாதியே இருக்காரு அப்படின்னு சொல்லி சில வரலாறுகள் இருக்கு. இவரோட குகைகள் நிறைய மலைகள் இருக்கு. சதுரகிரி, பாலமலை, இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. வெள்ளியங்கிரியில் இருக்கு. இது போன்ற எல்லா அற்புதமான மலை சிகரங்கள்லையும் இருக்கார். இவர் குகையில இவர் வழிபாடு பண்ணியிருக்காரு. இங்க திருப்பதி வெங்கடாஜலபதி பகவானோட திருவடியில இவர் ஜீவசமாதி இருக்காரு அப்படின்னு சில வரலாறுகள் சொல்லுது. இது போன்ற இவர் நம்ம வழிபாடு பண்ணக்குள்ள நிச்சயமா உறுதியா நம்மளோட வாழ்க்கையில பொருளாதார கஷ்டங்கள் நீங்கி கடன் பிரச்சனை நீங்கும். நம்மளுக்கு செல்வ செழிப்பு உறுதியா உண்டாகும். செல்வங்களை வாரி வழங்குவார். இவர் மனம் குளிர்ந்தாரா உறுதியா உங்களுக்கு செல்வ நிலை உயரும். ஏன்னா அற்புத சக்தி படைத்தவர். மிகப்பெரிய ஒரு பலன்கள் நிறைஞ்சிருக்கு இவரோட பாதத்துல நம்ம திருவடியில சரணடைகிறதுனால. இது நீங்க வெள்ளிக்கிழமை நாள் தான் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணும். இவருக்கு வெள்ளிக்கிழமை நாள் மிக அற்புதமான நாள். இது போன்ற பூஜை முறைகளை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.